தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 96 குடிமை. குறள் எண் 952. ஒழுக்கமும் வாய்மையும் நாணும் இம்மூன்றும் இழுக்கார் குடிப்பிறந்தார். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், நல்ல உயர்குடியில் பிறந்தோர் நல்லொழுக்கம், பொய் பேசாத வாய்மை, தீமை கண்டு நாணுகின்ற தன்மை ஆகிய இம்மூன்றிலிருந்தும் தவறி நடக்காத இயல்புடையவர்களாயிருப்பர். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், இயல்பாகவே தீய செயல்களில் ஈடுபடாமல், பொய் பேசாமல், நல் ஒழுக்கத்தோடு நேர்மை தவறாமல் நடப்பார்கள் உயர்குடியில் பிறந்தவர்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.